ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல கந்தர் கிட்ட நூல் இலைவில் அதாவது ரோல் பின் பண்ணி முறையில் தான் தோத்துருக்கிறாரு. அது கிளியராக தோல்வியே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வருஷமும் தொடர்ச்சியாக தோற்க வைப்பாங்களான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரேண்டி ஆர்டன் சமீபத்தில் அதிகபட்சமாக தோல்வியை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு எல்லா பேப்பர் ரிவ்யூலையும். இப்படிப்பட்ட சூழ்நிலை கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரேண்டி ஆர்டன்ற மேட்ச் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டான கிங்கை தேர்ந்தெடுக்க போகிற மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் வின் பண்ணுறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் அதுக்கு முன்னாடியே ஜான்சனாவை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஜான்சனாவும் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோடி ரோட்ஸ் கூட தான் ஃபீடு போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உதாரணமாக கோடி ரோட்ஸ்க்கு ஈஸியாக கொடுக்கக்கூடாது கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல போட்டிருக்காங்க. அதனால கோடி ரோட்ஸ் ஈஸியாக ஜெயிக்க போறாரு. ஏற்கனவே அவர் ஜான்சனை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால வாய்ப்புகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஜான்சன் வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற மேட்ச் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம்ல நடக்க போகுது. அவர் ஸ்மாக்டவுன் சைடு சேர்ந்ததுனால கிங் வின் பண்ணதுக்கப்புறம் ஸ்மாக்டவுன் சைடு சேர்ந்து ஜான்சன் கூட இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் காமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.